நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். ஒண்ணு ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, பிரச்சனையோட தான் இருக்கே தவிர வாழ்க்கை நார்மலாவே ஆக மாட்டேன். நீங்க வெறும் நெகட்டிவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க. சுத்தி பாருங்க, பாசிட்டிவிட்டி அவ்வளவு இருக்கு. நமக்கு வரும்போது தான் பிரதர் அது வலிக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது எவ்வளவு வேணாலும் பாசிட்டிவிட்டி கொடுக்கலாம். சரி விடுங்கண்ணே. இப்படி எனக்கு இந்த ஃபெயிலியர் ஒன்றும் புதுசில்ல. சின்ன வயசுலேருந்தே நான் ஃபெயிலியர் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் என்ன பாதிச்சது வரைக்கும் ஓகே. உங்கள் எல்லாரையும் ஹர்ட் பண்ணும்போது தான். கண்டதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்காது. உன் கூட யார் இருக்கிறாங்க, யார் விட்டுட்டு போனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காது. பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கு. தலை நிமிர்ந்து நிற்கும் போது போனவங்களாம் நிச்சயம் திரும்பி வருவாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணாத, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி அவ்வளோ யோசிக்காத. அது அவ்வளோ முக்கியமே இல்லை. ஏன்னா மற்றவங்க உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் உன்னை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நீ நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் உன்னை பற்றி யோசிச்சுக்கோ, நீ ஹாப்பியாக இருந்துக்கோ, அவ்வளோதான். வெறி வேணுண்டா, வெறி வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சுட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பலாயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டி வதச்சிட்டு ஓடுறான் ஓடுறான். யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருக்கேன். சீக்கிரமா சேர்த்தான். தம்பி இந்த திருவ நான் திருவன் அடுத்த ஒரு 5 நிமிஷம் 50 வருஷத்துக்கு அப்படி இருக்குண்டா விட்டுறாங்க. ஏன்னா செஞ்சுக்க அந்த மட்டும் கொடுத்துறாரா. என்ன மாதிரி பசங்க தான் நிறைய மெஜாரிட்டி. அவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், தம்பி மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துருங்க, நம்ம வரணும்.